என்ன இது, செவரெல்லாம் அங்கங்க உடைஞ்சிருக்கு. ரொம்ப வருஷமா பராமரிக்கப்படாம இருந்த கோவில்மா, அதான் அங்கங்க இப்படி இருக்குமா. இது எங்க முன்னோர்கள் கட்டின கோயில். இத பாழடைய நான் விட மாட்டேன். கோயிலை மறுசீரமைக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் அத நான் தரேன். ரொம்ப சந்தோஷமா. திருவிழா முடிஞ்ச கையோட அதுக்கான வேலையை ஆரம்பிச்சுடுறோம். சரிங்க ஐயா. கௌதம், கோயில் சீரமைக்க என்னென்ன தேவையோ அத கூட இருந்து செஞ்சு கொடு. சரிங்க சித்தி. சொந்த ஊருக்கு வந்து குலதெய்வம் கோயில பார்த்த பிறகுதான் அண்ணாமலை முகத்துல புது சந்தோஷமே தெரியுது. ஆமாக்கா, என்ன இருந்தாலும் சொந்த ஊரு மாதிரி வருமா? இது நம்ம ஊரு, நம்ம மக்கள், நம்ம சாமி. இதுல கிடைக்கிற சந்தோஷமே வேறக்கா. சரியா சொன்னீங்கம்மா. என்ன சரி? என்னையா சரி? ஆமா, இவங்களெல்லாம் யாரு முதல்ல கோவிலுக்குள்ள விட்டது? எங்களை யார் வரணும்? இது எங்க ஊரு, எங்க கோயிலு, நாங்க வரக்கூடாதா? என்னது உங்க கோவிலா? இத்தனை வருஷமா எங்க போச்சு இந்த அக்கறை? இவ்வளவு வருஷமா இந்த கோவிலை பாதுகாத்து வச்சது நாங்க. இப்ப வந்து நீங்க சொந்தம் கொண்டாடுவீங்களா? 12 வருஷமா இந்த கோவில்ல பூஜை திருவிழா எதுவுமே நடத்தாம ஊரே வறட்சியை கிடக்கு. ஊர் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அப்பெல்லாம் வந்து எட்டி கூட பார்க்காத நீங்க இப்ப திருவிழானது முதல் மரியாதை வாங்க வந்துட்டீங்களோ? இத பாரு, எங்களை கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு கிடையாது. இந்த கோயில்ல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எங்களுக்கு இருக்கு. என்னது என்னது உரிமை இருக்கா? என்ன உரிமை இருக்கு? இந்த ஊருக்கும் உங்களுக்கும் இருந்த உறவு முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இனி இந்த ஊருக்குள்ள கால் வைக்கிற தகுதி உங்க யாருக்கும் இல்லை. புரிஞ்சுதா? மரியாதையை வெளியே போயிடுங்க.